இவர் உருவாக்கின கட்சி இவருக்கு தச்ச சட்டையை கொண்டு வந்து அவர் எடுத்து போட்டுக்கிட்டு இது ஏன் சட்டைன்னு சொல்லிகிட்டே தெரிகிறாரு. அதனால் ராமதாஸ் வெளிப்படையாக சொல்கிறார், உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, இது ஓன் கட்சி கிடையாது, நீ செயல் தலைவராக இருக்க முடிஞ்சால் இரு, இல்லை தனியாக கட்சி நடத்திக்கிட்டு போகிறதுனாலும் போ, நான் சொல்கிறத கேட்காதவனுக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை என்பதில் அவர் வைராக்கியமாக இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் இறங்கி வர்றதுக்கு தயாராக இல்லை. விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அன்புமணி மேலும் மேலும் வம்பெடுக்கிறாரு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, காவல் நிலையத்தில் போய் நீங்கள் பேரணி போகக்கூடாது, நடைபயணம் போகக்கூடாது அப்படின்னு காவல்துறையில் டிஜிபிட்ட போய் புகார் அளிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இப்போ நீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க. அப்போ இந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகள் என்பது நிறுவனர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், நிறுவனர் தான் பதவி வழங்க வேண்டும் என்கிற கட்சி அமைப்பு விதி இருக்கிறது. இல்லை நாங்கள் பொதுச் செயலாளர் மூலமாக நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் பதவியில் இவர் தான் இருக்கிறாரு என்று இரண்டு தரப்புமே மாறி மாறி சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் தான் இதற்கு ஒரு முடிவை தர வேண்டுமே தவிர நீதிமன்றத்துக்கு